ஆன்மீக சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் காண தெய்வம் வந்து பாத சனீஸ்வரர் ஆலயம். இன்னைக்கு நம்ம இருக்கிறது. இந்த ஆலயம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, திருத்தணி மாவட்டத்தில் உள்ள அகூர் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலை நமக்காக ஸ்தாபிச்சு நமக்காக கொடுத்தது யாரு அப்படின்னா, நம்ம ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம ராமானுஜ ஜீயர் அவர்கள், ஐயா அவர்கள் நமக்காக மக்களுக்காக இங்கே பாத சனீஸ்வரர் ஆலயத்தை நமக்காக நிறுவி வச்சிருக்காங்க. இது ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு காட்டின் நடுவில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. பொதுவாக சனீஸ்வரர் அப்படின்னாலே எல்லாருமே பயப்படுவாங்க. ஆனால் இங்கே உள்ள நம்ம சனீஸ்வரர் ஆலயத்தை, இப்போ சனீஸ்வரரை நேரில் பார்க்கணும் அப்படிங்கிறதே மக்கள் பயப்படுவாங்க. காலம் மட்டுமே என்ன பண்ணுவாங்கன்னா, சனீஸ்வரர் தரிசனம் பண்ணி விளக்கு போடுறது எல்லாமே செய்வாங்க. ஆனால் சனீஸ்வரர் அப்படிப்பட்ட தெய்வம் அல்ல. அவர் தர்மத்தின் தலைவன் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். இது நம்மளுடைய பாத சனீஸ்வரர் ஆலயத்தில் இதை எப்படி காமிச்சிருக்காங்கன்னா, சனீஸ்வரர் சிவலிங்கத்தை கையில் வச்சுட்டு இருக்காரு. ஸோ இதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், இவர் என்னன்னா, யார் யார் தர்மத்தை ஃபாலோ பண்ணி நல்ல விஷயங்களை செய்து 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரோ அவருக்கு உற்ற துணையாக நம்மளுடைய தெய்வம் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மறைக்க முடியாத உண்மை. மேலும் இந்த பாத சனீஸ்வரர் ஆலயத்துக்கு மக்கள் தங்களுடைய கையாலேயே நல்லெண்ணெய் அபிஷேகம் சுவாமிக்கு பண்ணலாம். அவர் பாதத்தை தொட்டு நம்ம வணங்கலாம். இது பாத சனி, அர்த்தாஷ்டம சனி, 7 சனி, இப்படி எல்லா சனி திசைகள் நிறையவே நடக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி நடக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, மற்ற ஆலயங்களை விட இங்கே பகவானை தரிசித்து உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணி நீங்கள் சுவாமியை வழிபட்டீங்கன்னா ஒரு மிக சிறந்த பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சீக்கிரமே நீங்கள் நினச்ச எல்லா நல்ல காரியங்களுமே உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. பக்தர்கள் எல்லாரும் இங்கே வரவங்க நல்லெண்ணெய் அபிஷேகம் உங்கள் வேண்டுதலை வேண்டிட்டு உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை சொல்லி நல்லெண்ணெய் அபிஷேகம் சுவாமிக்கு பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே சீக்கிரமாக நிறைவேறும். சுவாமி நமக்காக இருந்து நடத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது இங்கே உள்ள ஐதீகம். நம்ம சனீஸ்வர பகவானை தரிசனம் பண்ணிட்டு நம்ம அடுத்ததான் வந்திருக்க சன்னதி யாருன்னா ஸ்ரீ விஷ்ணுமாய் பகவான். இவர் கேரளா மாநிலத்தில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற பகவான் அப்படிங்கிறது விஷ்ணுமாயே. சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் பிறந்த குழந்தை இவர் மாயைகளின் அதிபதி. இவர் நிறைய விஷயங்கள், கண்ணுக்கு தெரியாத சத்ருக்களை அழிக்க வல்லவர். இவர் நிறைய பேருக்கு நிறைய நல்லது பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனாலும் ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம நல்லது தானே பண்ணுறோம், நம்ம நல்லவங்க தானே, நம்ம யாருக்கும் கெடுதல் எதுவுமே நினைக்கலையே, அப்படி இருந்தும் நம்ம வாழ்க்கையில் ஒரு உயர்வு இல்லையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் வருத்தப்பட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க நம்ம விஷ்ணுமாயை கொண்டு கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை சத்ருக்களை அழிக்க வல்லவர் இவர் அமானுஷ்ய சக்திகளின் அதிபதியாக இருக்கிறவர். நம்மளை சுற்றி நடக்கிற அமானுஷ்ய சக்திகளை நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்மளால புரிந்து கொள்ளவும் முடியாது. ஆனால் அதை நமக்காக விலக்கி அந்த தடைகளை நீக்கி நமக்கு வெற்றியை தரக்கூடியவர் நம்ம விஷ்ணுமாயா. இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் அவருக்கு பிரதானமான சன்னதி எழுந்தருளி இருக்கிறாரு, இங்கே அருள் பாலிக்கிறாரு. நீங்கள் இங்கே தரிசனம் பண்ணீங்கன்னா இதுக்கு மேல் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை அளித்து உங்கள் வாழ்க்கைக்கான வெற்றி பயணத்தை வழிவகுத்து கொடுக்கும் கண்கண்ட தெய்வம் நம்ம விஷ்ணுமாயா. கண்டிப்பாக தரிசனம்